ஹாய் தங்கமே, நம்ம இப்போ காட்டுக்கு தான் வந்திருக்கோம். காட்டில் அகத்தி போட்டிருந்தோம்ல, அதுக்கு தான் வந்திருக்கோம். களை வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க ஆட்டோவில். நான் உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் களை வெட்டினேன். வெட்டி அவங்க கூடயே இது காலையில் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பாத்தியா அதை வெட்டினாங்க. அங்கிட்ட நான் வெட்டிகிட்டு இருக்காங்க. மணி 8:30 ஆயிடுச்சு. நம்ம இந்த மாட்டுக்கு பில்லு எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போட்டுட்டு அப்படியே நம்ம கடைக்கு கிளம்பி போகணும். அதனால தான் நான் எந்திரிச்சிட்டேன். ஓரளவுக்கு வேலை பார்ப்பேன். வீட்டு வேலை அம்மா கூட அன்றைக்கி ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ காட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வேலை முடிச்சு உன் அம்மாவும் நானும் போய் அங்கே போய் பில்லு இருந்தாங்க அந்த பனைமரத்துக்கு அங்கிட்டு தான் நம்ம பில்லு போட்டிருக்கோம். அதை போய் அறுக்கணும். அதுக்கப்புறம் தான் கடைக்கு போகணும். தங்கமே, நீங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு என்ன வேலை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்னைக்கு போயிட்டு ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் இறா அள்ளி வச்சுட்டு மாடு 2 வீட்டில் கிடக்கு, அவங்களுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போக 10 மணி ஆயிரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் எங்கள் ஊரில் இந்த செம்ம காற்றுங்க. 2 நாளாக நைட்லாம் சரியான காற்று. உங்கள் ஊர்லலாம் வைகாசி ஸ்டார்ட் ஆகிட்டு அது காற்று அடிக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வைகாசி ஃபஸ்ட்லேயே சரியான காற்று. இந்த காடெல்லாம் பாருங்கள், மரம் கிரம் எல்லாம் எவ்வளோ பேர்த்துக்கு டேமேஜ் ஆச்சுன்னு தெரில. நம்ம வந்து இப்போ நம்ம காட்டுக்கு பக்கத்தில் உள்ளதை மட்டும் நம்ம காமிச்சிட்ருக்கோம். எங்கள் ஊரில் மேலக்காடுன்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் தென்னை மரம்லாம் இதாயிரும், இளநி எல்லாமே கீழே புதும்ப கூட கீழே விழுந்துரும்னு சொல்லுவாங்க. நாம் அங்கிட்டு போகலன்னா காற்று சவுண்டை பாருங்கள், சரியான காற்று. நைட்லாம் நாங்கள் ஆர்சால தூங்குவோம், வீடு வெக்கையாக இருக்குன்ட்டு. பயம் எனக்கெலாம், நான் ரொம்ப பயப்படுவேன் காற்றடிச்சா. தங்கமே, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். டைம் ஆகுது இல்லையா? செல்ல குட்டீஸ்லாம் போய் பார்த்துட்டு கடைக்கு கிளம்புறேன். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.